வெல்கம் டு மேக் இன்டீரியர்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ரெசிடென்ஷியல் சைட்டில் இருக்கோம். இது வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெட்ரூம்ஸ், 4 பெட்ரூம்ஸில் வந்து 3+1 3 பெட்ரூம், ஒரு ஸ்டடி ரூம், ஒரு கிச்சன் அண்ட் ஒரு டைனிங் அண்ட் ஒரு ஹால் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். ரைட் ஃப்ரம் ஃப்ளோரிங், சீலிங், லைட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹாலை பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டீட்டெயிலிங் பண்ணியிருப்போம். ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருப்போம், ஒரு சில இடத்துல வந்து மைல்டாக பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து இது அந்த வீடோட என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து ஹால் வந்துடும். ஸோ ஹால்ன்றது நத்திங் பட் லிவிங். இந்த லிவிங்கில் இங்கே வந்து ஒரு டிவி யூனிட் டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு டிவி யூனிட்டு, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு வெயின் ஸ்காட்டிங், இங்கேயும் வந்து ஒரு வெயின் ஸ்காட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹாலில் வந்து இந்த எல்ல தான் வந்து சோஃபா பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிவன் வாக் சீலிங். வாக் சீலிங்கில் வந்து ஓக் கலர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சீலிங்குமே வந்து ஒரு மினிமலிஸ்டிக் டிசைன் தான் கொண்டு வந்திருக்கோம். அந்த இடம் வந்து ஒரு டைனிங் ஏரியா. ஸோ இப்போ இந்த ஹாலில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஹாலில் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து ராக் காட்டன் அப்படின்ற ஒரு கலர் வந்து வீடு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கிள் கலர் தீம் வீடு ஃபுல்லாமே வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் ராக் காட்டன் அப்படின்ற ஒரு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த மோல்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிடுவோம். இது இன்னும் ஃபினிஷிங் ஆகலை. ஸோ வந்து ஒரு மைல்டான ஒரு ஃபீலை வந்து கொண்டு வரும். அப்புறம் அந்த இடத்துல வந்து இந்த வெயின் ஸ்காட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெண்டன்ஸ் வந்துடும். ஒரு லைட்டிங் பாயிண்ட் இருக்கும், அங்கே 2 பெண்டன்ஸ் கொடுத்துருவோம். பெண்டன்ஸ்னா வால் லேண்டன் கொடுத்துருவோம். இந்த சென்டரில் வர பெரிய வெயின் ஸ்காட்டிங்கில் வந்து ஒரு பிட்ச் வை பெயிண்டிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து இந்த வெயின் ஸ்காட்டிங்கை அப்படியே இந்த ஸ்டேர் கேஸ்லேருந்து நம்ம இந்த ஸ்டேர் கேஸ் என்ன இதில் இருக்கோ அதே அலைன்டு பொசிஷனில் உள்ளே கொண்டு போயிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே நான் வந்து இந்த டிவி யூனிட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வாங்க, இதில் வந்து ஒரு சின்ன டீட்டெயிலிங் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு MDFல வந்து சிஎன்சி கட் பண்ணி 2 காலம்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருப்போம் அதில். அண்ட் இது வந்து ஒரு ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ். ஸோ இது அக்ரிலிக் லேமினேட்டில் வந்து ஃப்ளூட்டட் சீரீஸ் வருது. இப்போ இது வந்து பிளாக் தீமில் போயிருக்கோம். அண்ட் அகெயின் வந்து இதுவும் அக்ரிலிக் லேமினேட்ஸ் தான். இந்த லேமினேட்ஸில் வந்து அங்கே பேக் லைட்டிங் கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் வந்து கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள், இட்டாலியன் மார்பிள் வந்துடும். இந்த சைட்லேயுமே மார்பிள்ஸ் வந்துடும். இந்த 2 சைட்லேயுமே வந்து பிளான்டர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து டிவி பிளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஓவர் திஸ் டிவி யூனிட் வந்து மேலே நம்ம வந்து டெக்கரேட்டிவ் திங்ஸ் நம்ம வைக்கிறோன்னா வச்சுக்கலாம். ஸோ அதுலேயும் வந்து இந்த வெயின் ஸ்காட்டிங்கோடைய அந்த ட்ரிம்ஸை வந்து இதில் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இது பாருங்க, இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஸ்டைலை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு பூஜா ரூம் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது வெரி மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைன் தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா HDHMR மோல்டிங்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த HDHMR மோல்டிங்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்னிசஸ் ஒவ்வொரு டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் நிறைய டிசைன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த 2 எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி சிம்பிளான ஒரு ஃபேக் காலம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் பிளைலே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓவர் திஸ் வந்து பியூ ஃபினிஷ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பியூ ஃபினிஷ் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அழுக்கு எது பட்டாலுமே நம்ம தொடச்சிக்கலாம். டியூரபிலிட்டி ஆஃப் த பெயிண்டிங் அண்ட் த ஃபினிஷ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எனாமலும் பெயிண்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் போயிருக்கிறது வந்து பியூ போயிருக்கோம். இது இன்னும் ஃபினிஷ் பண்ணலை, நிறையா கோட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இங்கே அகெயின் வந்து இந்த வாலில் வந்து இங்கே தான் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த HDF சீரீஸில் வந்து வேவ் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, இந்த காலம் மட்டும் டார்க் கலர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு உள்ள எல்லாமே வந்து ஒரு மைல்டர் கலர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அகெயின் இங்கே வந்து இட்டாலியன் மார்பிள் வந்து வில் கிவ் த கவுண்டர் டாப். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குவாட்ரோ சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். சைடில் காமி.
ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோப்பே தெரியாது. இது ஏன் இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராயரோட சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலஸ்கோப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டெலஸ்கோப்பில் வந்து நீங்கள் வெயிட் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். பெரிய பெரிய ஸ்டோரேஜாக போகிறோம் ட்ராயர்ஸ் போகும்போது இது டேண்டம் பாக்ஸ் போகலாம், இல்லை நம்ம குவாட்ரோ ரன்னர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரு குவாட்ரோ ரன்னர். ஸோ இங்கேயும் குவாட்ரோ கொடுத்துருப்போம். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து எல்லாமே குவாட்ரோஸ் தான். ஸோ வெறும் டோர்ஸ் மட்டும் போட்டோம் அப்படின்னோம்னா அது உங்களுக்கு எக்கனாமிக்கலாக முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி குவாட்ரோஸ் அண்ட் டேண்டம்ஸ் போட போகும்போது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கூட வரும், பட் யூசபிலிட்டிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இங்கே ஒரு கார்னர் டோர். அகைன் வந்து இதில் இந்த லேமினேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ். ஃப்ளூட்டட்லேயே வந்து அந்த ஃப்ளூட் சின்ன சின்ன ஃப்ளூட்டாக இருக்கும். ஒரு சின்ன டீட்டெயிலிங் தான். அப்படியே மேலே பாருங்க, மேலே வந்து இது மார்பிளில் வந்து நார்மல் இந்தியன் மார்பிள் தான். இந்த நார்மல் இந்தியன் மார்பிளில் வந்து கிளைண்ட் அவங்க முருகன் சம்பந்தமா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க இதே டிசைனே வேணும் கேட்டாங்க. இது சின்னதாக சிஎன்சி பண்ணி அது பேக் லைட்டிங் கொடுத்துருக்கோம். அகைன் இந்த லேமினேட்டும் மேலே இருக்கிற லேமினேட்டும் மேட்ச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ஒரு சின்ன டூம் டைப்பில் வந்து ஒரு ஃபால் சீலிங் பண்ணி இங்கே ஒரு சாண்ட்லியர் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. வாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன யூட்டிலிட்டி ஏரியா. ஸோ இங்கே வாஷிங் மிஷின், ஒரு வாஷ் பேஷன் வந்து இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். இது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை, இன்னும் ஒர்க் நிறையா இருக்குது. அப்புறம் இந்த இதை ஸோ இது பார்த்தீங்கன்னா புக் மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 feet கிட்ட ஹைட் இருக்கும். இதில் என்னன்னா இட்ஸ் ஆல் ரெண்டுமே வந்து இட்டாலியன் மார்பிள் தான். இந்த இட்டாலியன் மார்பிள் வந்து மோல்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இந்த மோல்டிங்கில் வந்து பக்கத்தில் வந்து காமிங்க கார்த்திக். இந்த மோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் பீசஸ் ஆஃப் மார்பிள். இந்த பீசஸ் ஆஃப் மார்பிளை வந்து ஒட்டி இந்த ஷேப்பை வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னம்னா ஒரு டிசைன் ஏஸ்தெட்டிக்ஸ்காண்டி தான் அதை நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி இதை பண்ணுறதுல வந்து உள்ள நம்ம லைட்டிங்கும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டெரக்டாக வந்து இந்த வாலில் இருக்கிற மார்பிளை வந்து நம்ம இலுமினேட் பண்ணுறதுக்காண்டி இந்த இடத்துல வந்து சின்ன கேப் கொடுத்துருக்கோம். கீழே இருந்து உங்களுக்கு மேலே வரைக்கும் போகும், அப்படியே வந்து சுற்றி வரும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இது இன்னொரு வீடியோவில் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம். அப்புறம் வாங்க, இது வந்து ஒரு டைனிங் ஏரியா. ஸோ இந்த ஹால்லேருந்து இந்த டைனிங் ஏரியா வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ இந்த டைனிங் ஏரியாவில் வந்து டைனிங் இந்த வாலில் வந்து நம்ம ஒட்டி போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 4 seater டைனிங்கே வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் அது வந்து ஒரு க்ராக்கரி யூனிட். இந்த க்ராக்கரி யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டு சீலிங் வரைக்கும் பிளான். இந்த க்ராக்கரி யூனிட்ல வந்து ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் ஃபுல்லாகவே ப்ளை அண்ட் லேமினேட்ஸ் போகாமல் ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் கொடுத்தோம்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும். உள்ளே இருக்கிற திங்ஸை வந்து நம்ம வெளியில் தெரியுற மாதிரி பண்ணலாம். இங்கே நாங்கள் வந்து பிளாக் கலர் ஷட்டர் அண்ட் டிண்டட் கிளாஸ் போயிருக்கோம். நீங்கள் கிளியர் கிளாஸுமே போகலாம், இட்ஸ் அவர் சாய்ஸ். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஒர்க்கிங் டேபிள், நம்ம செஞ்சுட்டு கொண்டு வர ஃபுட்டெல்லாம் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். இது கைண்ட் ஆஃப் ஸ்மால் ஒர்க்கிங் ஏரியா மாதிரி. அண்ட் சைடில் வந்து we have given open shelves for keeping some artifacts or any other things நீங்கள் வந்து இதில் வச்சுக்கலாம். மேலே வந்து ஒரு லாஃப்ட் கவரிங் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஸோ இங்கே வந்து இந்த கிச்சன்லேருந்து இந்த டைனிங்லேருந்து நம்ம அப்படியே கிச்சன் போகலாம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஓப்பன் கிச்சன். ஸோ இந்த ஓப்பன் கிச்சனில் நீங்கள் வெளியிலேருந்து பாருங்கள். வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து அப்படியே ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரைவசியும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து சிம்னி கொடுத்துருக்கோம், ஐலண்ட் சிம்னி. இங்கே வந்து ஹாப் இருக்கும். அங்கே சமைக்கிற திங்ஸை வந்து ஈஸியாகவும் நம்ம இந்த இடத்துல வச்சு சர்வும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பிளான்டர் பாக்ஸும் வச்சுக்கலாம் if you want. இட்ஸ் என்ட்ரன்ஸ். இது வந்து என்ட்ரன்ஸ் ஆஃப் த கிச்சன். உள்ள வாங்க. ஸோ இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா we have used a lot of accessories. இதில் எல்லாமே வந்து ஹெட்டிச்சோடைய அவன்டெக் அப்படின்ற டெக்னாலஜியில் வர டேண்டம் பாக்ஸஸ் தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல் த ஹிஞ்சஸ் ஆர்
Hettich VO6 hinges. It's imported hinges. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் it comes with a 20-year warranty. And I will show you all the accessories in the kitchen. So இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா this is a cutlery tray. 4 inch வரும். இது வந்து ஒரு cutlery tray and 6 inch tandem. And it's a 8 inch tandem. இது எல்லாமே Avantec tandem. It's a very slim tandem. நீங்கள் டாப் வியூவில் காமிக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான திக்னஸ் தான் இருக்கும். இட்ஸ் அ பேட்டன்டட் டெக்னாலஜி ஃப்ரம் Hettich. We have used all these tandems here. And இது வந்து ஒரு டேண்டம் ஆயில் புல் அவுட். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சிலிண்டர் வைக்கிறதுக்காண்டி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே சிலிண்டர் வச்சுருப்போம். இந்த இடத்துல வந்து ஒரு காப்பர் நாசல் கொடுத்துருக்கோம். இங்கே 2 விக்கர் பேஸ்கெட் அண்ட் இட் இஸ் அ கார்னர் யூனிட். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஷட்டர் வித் பிளேட். அண்ட் இங்கேயுமே வந்து we have given a shutter with a plate ஸ்டோரேஜ்க்கு. ஸோ இங்கே வந்து இந்த யூனிட்டை வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரொஃபைல் ஷட்டர் இருக்கும். ப்ரொஃபைல் ஷட்டர் கொடுத்து இதில் கிளாஸ் டேண்டம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் டேண்டமில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட் பேனல்லேருந்தே வந்து நீங்கள் உள்ளே இருக்கிற திங்ஸை நீங்கள் வெளியிருந்து பார்க்கலாம். சைட்லேயும் இந்த சைட்லேயுமே கிளாஸ் வந்துடும். கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீல் கொடுக்கும். இதை வந்து 3 டேண்டம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே எல்லாமே வந்து கிளாஸ் பிளேட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அகெயின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட் வாண்டட் ஸ்பைஸ் ரேக். இது எப்படின்னா ஸ்லைடிங்கில் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு சின்ன 2 பிளேட் வச்சு நம்ம நிறையா ஸ்பைசஸ் எல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓப்பனில் இருக்காது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான ஃபிட்டிங். ஸோ இந்த ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா விங் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விங் லைன் வந்து இது எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மிக்சி ஆர் கிரைண்டர் ஆர் வாட் எவர் அப்ளைன்சஸை வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து இந்த டோரில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தெரியவே தெரியாது. இது அதே மாதிரி இந்த டெப்த் ஆஃப் த கவுண்டர் டாப்பும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இது கீழே வந்து அகைன் 2 டேண்டம் பாக்ஸ் போட்டிருக்கோம். பெரிய டேண்டம் பாக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு குவாட்ரோ, இது ஒரு குவாட்ரோ. குவாட்ரோ இஸ் நத்திங் பட் ட்ராயர் மாதிரி தான் வித் அண்டர் மவுண்ட் சேனல்ஸ். இது ஒரு குவாட்ரோ, இது ஒரு குவாட்ரோ போட்டிருக்கோம். இந்த இடத்துல we will place the OTG or oven. இது பார்த்தீங்கன்னா ரோலான் ஷட்டர். அகைன் உங்கள் அப்ளையன்சஸ் எல்லாம் உள்ள வச்சு ஹைட் பண்ணணும்னாலும் we can do it. இங்கே பார்த்தீங்கன்னா we have used a quartz sink from Carousel. ஸோ இதில் வந்து இந்த சிங்க் வந்து இட் கம்ஸ் வித் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். இதில் ஃபாசட்ஸு நிறையா திங்ஸ் எல்லாம் வரும். ஃபினிஷ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் அகெயின் 2 ஷட்டர் கொடுத்துருக்கோம் மெயின்டெனன்ஸ்க்காண்டி. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீம் ஆஃப் த கிச்சன் we have used a mild pastel pink and white on the shutters. அதே மாதிரி இதில் these tiles are individual tiles. இது ஒவ்வொரு டைலுமே வந்து இண்டிவிஜுவல் பீசஸ்ஸு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி we have done it. அண்ட் இந்த கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் இந்தியன் கிரானைட். இட்ஸ் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. இட் கம்ஸ் வித் 25 mm thickness. ஸோ தட் we have used here. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த டாப்பில் வந்து you can see the lot of grains. இந்த கிரெயின்ஸ் எல்லாம் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணி லே பண்ணியிருக்கோம். So we always suggest using granite over quartz for easy maintenance and durability. And ceiling la vandu we have used a plywood paneling பண்ணி இல்ல acrylic sheet நம்ம லே பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஷீட்டை பிரிக்கிறதுனால அந்த glossy effect தெரியாது. ஒரு 4 ஸ்பாட்லைட்ஸ் மட்டும் போட்டு உள்ள ஒரு இன்டைரக்ட் லைட்டிங் கோவ் லைட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த சிம்னியோடைய எக்ஸாஸ்ட்டை வந்து நம்ம ஹைட் பண்ணுறதுக்காண்டி we have given a ஃபால் சீலிங் பிளான் பண்ணி இங்கே வந்து லைட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம்.
ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து இந்த கிச்சன்லேருந்து அவுட்டர் சைட் ஆஃப் வியூ. நீங்கள் அங்கேயே நான் போய்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தாலுமே ஸ்டில் வந்து நீங்கள் யூ கேன் கனெக்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த கிச்சன் டிசைன் பண்ணியிருக்கோம். வெளியே வாங்க. அண்ட் இந்த ஒரு சின்ன ரேக் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரேக் எதுக்குன்னா நம்மளுடைய ப்ரூம் ஸ்டிக் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃப்ரிட்ஜோட பொசிஷன் வருது. அண்ட் தீஸ் டோர்ஸ் ஆர் டிசைன் இன் அ வெரி கிளாசிக்கல் வே. ஸோ நீங்கள் நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் பார்ப்பீங்க. இட்ஸ் கால்ட் as a panel door design. It's all done with teak wood. வெரி சிம்பிள் டிசைன். நிறைய மூவிஸில் பார்ப்பீங்க. இட் இஸ் அ வெரி ஓல்ட் டிசைன். பட் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஸோ என்டையர் ஹவுஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைனில் போயிருக்கோம். அண்ட் இந்த டோர் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டோர் அண்ட் அந்த யூட்டிலிட்டி டோருமே வந்து சேம் டிசைன் தான். டன் வித் சிஎன்சி. ஸ்மால் டீட்டெயிலிங் டு லுக் அட் மேசிவ். எஸ், நீங்கள் வாங்க. ஸோ திஸ் இஸ் அவர் client's bedroom. ஸோ இந்த பெட்ரூமில் வந்து we have used only two colors. Two colors now. This is the primary color. The primary color is the blue. And as I said before, we have used the raw cotton on the wall. And இதில் பார்த்தீங்கன்னா this is a TV unit. இந்த டிவி யூனிட்ல வந்து நாங்கள் நிறைய டீட்டெயிலிங் பண்ணலை. ஜஸ்ட் வந்து ஒரு கர்வி ஷேப்பில் வந்து 2 பிளேட் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் டு பி பெயிண்டட் வித் PU ஃபினிஷ். இங்கே வந்து யூ ஹேவ் த டிவி யூனிட். திஸ் இஸ் ஸ்லைடிங் வார்ட்ரோப். இது வந்து ட்ரிபிள் ஸ்லைடிங் வார்ட்ரோப் பிளான் பண்ணியிருக்கோம். இட்ஸ் லாங் வார்ட்ரோப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ராக் வரும். யூ கேன் see it. So again in the wardrobe la வந்து we have given a lot of glass tandems for better usage. So ஒவ்வொரு பார்ட்டிஷனும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்கோம் as per the client's choice. பாருங்க. So இங்கே வந்து we have given 2 wardrobes here and normal drawers with telescope. So the same color வந்து நாங்க லாஃப்ட்ல யூஸ் பண்ணிருக்கோம். So these sliding wardrobes comes with dampness. Okay. And so இந்த வால்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து PU foam panels. இது 3D ஷேப்ல இருக்கும். So we have used a single color to install all these panels. And this is a dressing unit with a D-shaped mirror with storage. So here we have given some storage to keep your cosmetics. And again இதுல வந்து மேல வந்து ஒரு marble countertop வரும். This is a small plate for keeping your things. And we have used quadro again, 2 quadros. Yes. இது ஒரு சின்ன ஸ்டடி ரூம் ஃபார் த கிட்ஸ். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா we have done the sliding wardrobe here. ஸோ இந்த லேமினேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். நீங்கள் பக்கத்தில் காமிங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது நார்மல் லேமினேட் தான். நார்மல் லேமினேட்லேயே 1mm லேமினேட்லேயே வந்து டெக்ஸ்சர் டிசைனில் வந்திருக்கு. இட்ஸ் a premium laminate. So another thing நீங்க நோட் பண்ணீங்கன்னா this sliding wardrobe comes with a soft close. So the endல வந்து ஸ்லோவா மூவ் ஆகும். And we have again installed glass tandems for the wardrobes. You can see the storage here. And மேல வந்து as usual loft covering plan பண்ணிருக்கோம். ஸோ இந்த ரூம்ல வந்து அங்கே நிறைய டீட்டெயிலிங் பண்ணலை. கிளைண்ட் வேணாம்னு சொல்லிட்டாங்க. And since it is a study room, we did not go for a lot of detailing. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா ஒரு பாசிட்டிவ் கோட்ஸ் மட்டும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். And this is a study table with a drawer, and we will have to install a plate for keeping your books here.
புக்ஸ் வச்சு எழுதுறதுக்காண்டி இங்கே பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே சைடில் வந்து we have given some storages, open storages with some lightings. It's not yet installed. ஸோ இங்கே வாங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வாலில் டீட்டெயிலிங் வந்து பண்ணியிருக்கோம். இந்த டீட்டெயிலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து விண்டோவில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோவில் வந்து இந்த சைடில் ஒரு மார்பிளும் இந்த சைடில் வந்து மார்பிளும் வந்து கிளாட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீசஸ் ஆஃப் மார்பிளை வந்து ஒரு ஃப்ளூட்டட் டிசைன் எடுத்து we have given some detailing. இது வந்து பாலிஷ் பண்ணி முடிக்கணும். 2 விண்டோவுக்கும் இதே மாதிரி பேனலிங் வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஹாலில் வந்து மேலே ஒரு பெட்ரூம் போகும். ஸோ அந்த பெட்ரூமில் வந்து we have given the மோல்டிங்ஸ், அதாவது ட்ரிம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ட்ரிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த டைரக்ஷனில் ஸ்டேர் கேஸ் போகுதோ அதே டைரக்ஷனில் வந்து we have கொண்டு வந்திருக்கோம். அப்படியே வாங்க. ஸோ இந்த ரூமில் வந்து ஆசன்ட் வால் டிசைன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாலில் we have used HDHMR போர்டு. HDHMR வந்து நம்ம கட் பண்ணி அது பேக் சைடில் வந்து ஒரு இன்னர் லேமினேட் பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸாக வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். திஸ் சிம்பிள் டீட்டெயிலிங் இட்ஸ் செல்ஃப் அ டிசைன். இதை வந்து நம்ம டார்க் கலராகவும் பெயிண்ட் பண்ணலாம், இல்லை இந்த சேம் வால் கலரையும் கூட நம்ம வந்து கொண்டு வரலாம். வாலை ஹைலைட் பண்ண நினச்சோம்னா we can go for a darker shade. And this bedroom comes with a sliding wardrobe here. So again we have used fluted laminate. இந்த ரூம் தீம் பார்த்தீங்கன்னா இந்த ரா காட்டனோட கலரை மேட்ச் பண்ணி இங்கே வந்து லேமினேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே ஒரு ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ். ஸோ நார்மல் லேமினேட் வித் ஃப்ளூட்டட் சீரீஸ் அண்ட் மேல் லாக் கவரிங் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வாக்இன் வார்ட்ரூப். ஸோ வாக்இன் வார்ட்ரூப்பில் வந்து உள்ளே நாங்கள் எந்த வார்ட்ரூப்புக்கு வந்து உள்ள ஷட்டர்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ திஸ் இஸ் ஷட்டர் ஃபார் த வார்ட்ரூப். ஸோ we can open the wardrobe and just enter inside and use our clothes. இதில் வந்து ஷட்டர்ஸ் எதுவும் நாங்கள் பிளான் பண்ணல, ஏன்னா இடம் வந்து சின்ன இடம்னால நம்ம அந்த டோர்ஸ் போட்டோம்னா கொஞ்சம் கிளம்ஸி ஆயிரும். அதனால வந்து இது ஓப்பன் வார்ட்ரூப் மாதிரி வச்சுட்டு கைண்ட் ஆஃப் வாக்இன் வார்ட்ரூப் வச்சு we can close the wardrobe here. நமக்கு லாக் வேணும்னாலுமே இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் we have a beautiful balcony here for this bedroom. ஸோ இந்த பெட்ரூமில் வந்து we have used this invisible grills to protect things falling aside. நான் இந்த சைட்டோடைய கம்ப்ளீட் ஃபினிஷ் வீடியோ இன்னும் ஒரு மாதம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். Do comment if you have some details or queries. Thank you.